अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கு இழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே भवतु मम परस्मिन् चेमुषी भक्तिरूपा श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि காஞ்சிபுரத்திலே அமைந்துள்ள திவ்யதேசங்கள் சிலவற்றை தம்முடைய அற்புதமான ஸ்தோத்திரங்களாலே மங்களாசாசனம் செய்துள்ள வேதாந்த தேசிகன் தாம் அவதரித்த திவ்யதேசமான திருத்தண்கா என்கிற திருத்தலத்திலே எழுந்தருளிருக்கின்ற தீபப்பிரகாசன் என்ற எம்பெருமானையும் துதித்து சரணாகதி தீபிகா என்கிற ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார். அந்த எம்பெருமானை குறித்த ஸ்தோத்திரமாய் அமைந்திருக்கிற இதில் சரணாகதி நெறியினுடைய நுட்பங்கள் சிலவற்றையும் தெரிவிக்கின்றபடியினாலே இதற்கு சரணாகதி தீபிகா என்கிற திருநாமத்தை அவரே இட்டருளினார். எம்பெருமானை துதித்து பல ஸ்லோகங்களை அருளி செய்தவர். சரணாகதியினுடைய நுட்பங்களையும் சில ஸ்லோகங்களிலே தெரிவித்து வருகிறார் என்று பார்த்து வருகிறோம். இப்பொழுது 42வது ஸ்லோகத்திலே அவர் என்ன தெரிவிக்கிறார் என்றால், எம்பெருமானை அவனுடைய பிராட்டிமார்கள் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி என்று சொல்லப்படுகின்ற அவனுடைய பிராட்டிமார்கள் அவனை பற்றுகிறார்கள். அதேபோல எந்தவித தகுதியும் இல்லாத நானும் பற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது உயர்ந்த பிராட்டிமாரும் உன்னை பற்றுகிறார்கள், பிராட்டிமாரும் உன்னை அனுபவிக்கிறார்கள், நானும் உன்னை அனுபவிக்க முற்படுகிறேன். செய்யலாமோ? எனக்கு என்ன தகுதி? நான் மிகவும் நீசன் அல்லவா என்று அதை தெரிவித்தார். உடனே அடுத்த கணம் என்ன சொல்லுகிறார்? அதனால் என்ன குறை? எம்பெருமானுக்கு உயர்ந்தவன்தான் அனுபவிக்க வேண்டும், தாழ்ந்தவன் அனுபவிக்கக்கூடாது என்ற தடை ஏதும் இல்லையே. அவன்தான் சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷ்யோஸ்தி நப்ரியா என்று இருக்கிறவன் அல்லவா. அதனால் அது எம்பெருமானை அனுபவிப்பதிலே தடையேதும் இல்லை என்கிறதை மிக அழகான ஒரு உதாரணத்தை காட்டி நமக்கு நன்றாக அதை புரிய வைக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். பத்மாமஹி பிரபிருதிபிஹி பரிபுக்த பூம்னஹ காஹானிரத்ரமி போக்தரிதே பவித்ரி துஷ்யேத் கிமங்கிரிதடினீ தவ தேவசேவ்யா துர்வாரதர்ஷபலேன சுனாவலீடா. எம்பெருமானை யார் அனுபவிக்கிறார்கள் என்று பார்த்தால் பத்மா மஹி பரிபுக்த பூம்னஹா. மஹி என்னால் பூமி பிராட்டி, பத்மா என்னால் பெரிய பிராட்டியார். ஆஹா, ஸ்ரீதேவி பூதேவி முதலான பிரபிருத்திபிகி என்று சொல்லிவிட்டார். ஆனாலும் இன்னும் பல பேர் என்று நாம் கொள்ளலாம். இன்னும் அனந்தகருட விஸ்வக்சேனாதி நித்தியசூரிகள், முக்தாத்மாக்கள் என்று உயர்ந்தவர்களாயிருக்கிறவர்களெல்லாம் பரிபுக்த பூம்னஹா, அவர்களெல்லாம் பரிபுக்த நன்றாக அனுபவிக்கப்பட்ட பெருமையுடைய பகவான் என்று சொன்னார். அப்படிப்பட்ட உன்னை நான் என்ன பண்ணுகிறேன்? மைபோக்தரிதே பவித்ரி, நானும் உன்னை அனுபவிக்க தலைப்படுகிறேன். நான் எப்படிப்பட்டவன்? மிகவும் நீசன், எனக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. அப்படி இருந்தும் கூட நான் உன்னை அனுபவிக்க முற்படுகிறேன் என்கிறார். அதாவது பெரிய பிராட்டியார் முதலானவர்கள் அனுபவிக்கக்கூடிய உன்னை போய்
மிகவும் நீச்சனான நானும் அனுபவிக்க தலைப்படுகிறேன். ஆனால் காஹா நிரத்திர இதனால் என்ன குறை வந்து விடும் உனக்கு? ஒரு குறையும் உனக்கு கிடையாது என்று சொன்னார். ஏன் அது எப்படி சொல்லலாம்? உயர்ந்தவர்கள் மட்டுமே அனுபவிக்க வேண்டிய விஷயம் பகவான் என்று சொல்லிவிட்டால் என்ன, அதுதானே அவனுடைய பெருமைக்கு சேரும் என்று சொன்னால் அப்படி அல்ல என்கிறார் வேதாந்த தேசிகன் இந்த ஸ்லோகத்திலே. அதற்கு ஒரு உதாரணம், மிக அழகான உதாரணம் சொல்லுகிறார். துஷ்யேத் கிமங்கிரி தடினி தவ தேவசேவ்யா. உன்னுடைய அங்கிரி தடினி, உன்னுடைய திருவடிகளிலிருந்து உண்டான தீர்த்தம், அது கங்கை என்று பிரவகிக்கிறது. எம்பெருமானுடைய திருவடிகளிலிருந்து பெருகின தீர்த்தம்தான் கங்கையாக பிரவகிக்கிறது. அது எப்படிப்பட்டது என்று கேட்டால் தேவசேவ்யா, தேவர்களெல்லாம் வந்து அந்த கங்கையிலே நீராடுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தங்களுடைய பாவங்களை போக்கிக் கொள்வதற்கு தேவர்களும் கூட அந்த கங்கையிலே வந்து நீராடுகிறார்கள், பிரம்மா முதலிய தேவர்கள். இன்னும் சொல்லப்போனால் ருத்ரன் தன்னுடைய தலையிலேயே தாங்குகிறான் அந்த தீர்த்தத்தை. எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் என்கிறபடியினாலே அவன் கங்காதரன் என்று அவனுக்கு பெயர் ஏற்படும்படியாக அந்த கங்கையை தன்னுடைய தலையிலே தாங்குகிறான் ருத்ரன் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி ருத்ரனாலேயும் தலையிலே தாங்கப்பட்டதாய், தேவர்களாலே வந்து நீராட பெற்றதாய் அப்படி இருக்கிறது கங்கை என்னால் அது அதனுடைய பெருமை. ஆனால் அதே கங்கையிலே என்ன நடைபெறுகிறது? துர்வார தர்ஷ சபலேன சுனாவலீடா. மிகவும் தாகமுள்ள ஒரு நாய் என்ன செய்கிறதாம்? அந்த கங்கையிலே வந்து தன்னுடைய தாகத்தை தழுவிக்கொள்வதற்காக தன்னுடைய வாயை அந்த கங்கை தீர்த்தத்திலே வைக்கிறது, கங்கை நீரிலே வைக்கிறது. அது இயற்கை தானே. இப்போ அதனால் கங்கைக்கு ஏதாவது குறைவு உண்டோ? தேவர்கள் வந்து நீராடக்கூடிய அந்த கங்கை நதியிலே ஒரு நாயும் கூட தன்னுடைய வாயை வைக்கிறது என்று சொன்னால், நாய் வாய் வைத்தபடியினாலே, நாய் அந்த கங்கையிலே இறங்கினபடியினாலே அந்த கங்கைக்கு ஒரு கேடு என்று சொல்ல முடியுமோ? கங்கையினுடைய பெருமை எப்படிப்பட்டது என்றால், எப்பேற்பட்ட நீச்சன் வந்தாலும் அவனையும் கூட புனிதனாக்கி விடும் அல்லவா அது. ஆகையினாலே இதனால் கங்கைக்கு ஒரு குறவும் கிடையாது என்று சொல்லுகிறார் போல. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். உன்னுடைய திருவடி தீர்த்தத்திற்கே இப்படிப்பட்ட பெருமை உண்டு என்று சொன்னால் என்ன பெருமை? தேவர்கள் தலையாலே தாங்குகிறார்கள், ருத்ரன் முதலானவன் தலையாலே தாங்குகிறான் கங்கையை. அதே சமயத்திலே மற்ற தேவர்களும் அங்கே வந்து நீராடுகிறார்கள். அதே கங்கையிலே ஒரு நாயும் வந்து தன்னுடைய வாயை வைக்கிறது என்று சொன்னால் அதனால் கங்கைக்கு என்ன குறை வந்து விட்டது? அதுபோல உன்னுடைய பிராட்டிமார்கள் அனுபவிக்கிறார்கள், நானும் அனுபவிக்க தலைப்படுகிறேன் என்னால் அதுக்கு உனக்கு குறைவாகாதோ என்றால் ஆகாது. உன்னுடைய திருவடி தீர்த்தமான கங்கைக்கே இப்படிப்பட்ட நிலை இருக்கிற பொழுது உனக்கு அந்த நிலை இருப்பதிலே என்ன ஆச்சரியம்? எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் அவனை போய் அனுபவிக்கலாம் என்கிற அர்த்தத்தைத்தான் இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக தெரிவித்தார். கங்கையிலே போய் தேவர்களும் நீராடுகிறார்கள், ஒரு நாயும் குளிக்கிறது என்னால் கங்கைக்கு எப்படி ஒரு குறைவும் வருவதில்லையோ, அதுபோல பெரிய பிராட்டியார் ஸ்ரீமகாலட்சுமி முதலானவர்கள் அனுபவிக்கின்ற உன்னை நானும் அனுபவிக்க தலைப்பட்டால் அதனால் ஒரு குறையும் இல்லை என்று இந்த ஸ்லோகத்திலே அந்த அர்த்தத்தை தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 43வது ஸ்லோகம். இந்த 43வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமான் இந்த உலகத்தையெல்லாம் படைக்கிறானே அது எதற்கு என்று கேட்டால் அதை வேதவியாசர் பிரம்மசூத்திரத்திலேயே தெரிவித்து விட்டார். லோகவத்துலீலா கைவல்யம் என்று எம்பெருமானுக்கு இது ஒரு விளையாட்டு என்று தெரிவித்தார். இந்த உலகத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரியான பிறவிகள் அவரவர்களுடைய கர்ம பலன்களுக்கு சேரத்தான் எம்பெருமான் கொடுக்கிறான் என்றாலும் அவரவர்கள் தாங்கள் பெற்ற அந்த சரீரங்களையும் இந்திரியங்களையும் கொண்டு அவர்கள் சில செயல்களை செய்கிற பொழுது அது எம்பெருமானுக்கு புன்சிரிப்பை வரவழைக்கிறது, அது ஒரு விளையாட்டாக அமைகிறது என்று அதைத்தான் உலகம் யாவையும் தாமுள வாக்களும் என்று சொல்லி அழகிலா விளையாட்டுடையார் என்று கம்பரும் கூட தம்முடைய ராமகாதையினுடைய காப்பு செய்யுளாக சொன்னார். அதனால் இந்த உலகத்தை படைத்தல் என்கிறது எம்பெருமானுடைய ஒரு விளையாட்டு என்று சொன்னார். இந்த உலகத்தில் இருக்கிற சேத்தனர்கள் ஒவ்வொரு வகையாக நடந்து கொள்வதும் கூட அவனுக்கு ஒரு விளையாட்டாக இருக்கிறது என்று சொன்னார் அவர். அதை இப்பொழுது என்ன சொல்லுகிறார் என்னால், இப்படி நீ என்னை பிறப்பித்திருக்கிறாய் இந்த உலகத்திலே, கர்மபலத்திற்கு சேர நானும் ஏதோ சில செய்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன், இதெல்லாம்
உனக்கு ஒரு விளையாட்டாய் உன்னை மகிழ்விக்கட்டும் என்கிறார். தம்முடைய அந்த தவறான செய்கைகள் கூட உன்னை மகிழ்விப்பதற்காக ஏற்பட்டது என்று நீ கொள்ள வேண்டும் என்பதாக அவனை பார்த்து சொல்லுவதாக இந்த 43வது ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. சத்வானிநாத விவிதான்யபிசஞ்சிகிருஷோ சம்சார நாட்டியரசிகஸ்ய தவாஸ்து திருப்தியை பிரத்யக்வராங்முகமதே ரசமீக்ஷ கர்த்து பிராச்சீன சஜ்ஜன விடம்பன பூமிகாமே. எம்பெருமான் இந்த உலகத்திலே ஜீவாத்மாக்களை எல்லாம் படைக்கிறான். படைக்கிறவர் எதற்காக? எல்லாரும் முடிவிலே தன்னை உணர்ந்து மறுபடியும் தன்னிடத்திலேயே வந்து சேர வேண்டும். அதாவது முதலிலே அவர்கள் தெரியாமல் எம்பெருமானுடைய சொரூபத்திலே இருக்கிறார்கள், அது தெரிந்து கொண்டு கைங்கரியபரர்களாய் வந்து சேர வேண்டும் என்று எம்பெருமான் ஆசைப்படுகிறான். அப்படித்தான் என்னையும் படைத்தான் என்கிறார் வேதாந்த தேசிகன். ஆனால் நான் எப்படி இருக்கிறேன் என்று கேட்டால், பிரத்யக் பராங் முகமதேஹே, நான் எப்படி இருக்கிறேன்? இந்த பிரத்யக் என்று சொல்லப்படுகிற ஆத்மா இருக்கிறதே, அந்த ஆத்மாவை புறக்கணிக்கின்ற புத்தியுடையவனாய் இருக்கிறேன். ஆத்மா என்கிறது பகவானுக்கு அடிமைப்பட்டது, பகவானுக்கு தொண்டு செய்வதற்காகவே ஏற்பட்டது என்று அதனுடைய தன்மை இருக்கிற பொழுது அதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் நான் எப்படி இருக்கிறேன்? ஆராயாது செய்பவனாய் இருக்கிறேன். அசமீக்ஷ கர்த்துஹு, எனக்கு ஒன்றுமே தெரியலை, நான் ஆராய்ச்சியே பண்ணலை. எப்படி இருக்கிறேன்? பிரத்யக் பராங் முகமதேஹே, என்னுடைய ஆத்மாவையே நான் புறக்கணிக்கிறவனாக இருக்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட நான் என்ன பண்ணுகிறேன்? என்னால் உன்னையும் வஞ்சிக்கும்படியாக சில காரியங்களை செய்து விடுகிறேன். என்ன செய்கிறேன்? பிராச்சீன சஜ்ஜன விடம்பன பூமிகா, நான் என்ன பண்ணுகிறேன்? என்னுடைய முன்னோர்கள் அவர்கள் சிலதில் நன்றாக உணர்ந்தவர்கள், இந்த ஆத்மாவினுடைய தன்மைகளை எல்லாம் உணர்ந்தவர்கள், அவர்கள் ரொம்ப சஜ்ஜனர்கள், அதாவது சாதுக்கள். அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? ரொம்ப அனுஷ்டானமாக சிலதையெல்லாம் செய்வார்கள். நான் என்ன பண்ணுகிறேன்? அவர்களை அப்படியே நான் பின்பற்றுவது போல நடிக்கிறேன் என்கிறார். எனக்கு அது ஒன்றும் வெறும் வேஷம்தான் போட்டு கொண்டிருக்கிறேன். என்னுடைய பெரியோர்கள் என்ன செய்தார்களோ அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ளாமல் அதுபோல நான் வேஷம் போட்டுக்கொண்டு ஏதோ சில காரியங்களை செய்கிறேன். ஆனால் இதெல்லாம் எப்படிப்பட்ட காரியங்கள் என்று பார்த்தால், சத்வானிநாத விவிதான் அபிசஞ்சிகிருஷோஹோ, நீ என்ன பண்ணுகிறாய்? இந்த மாதிரியான விவிதானி சத்வானி, அதாவது பலவிதமான பிராணிகள், அந்த பிராணிகளெல்லாம் என்ன பண்ணுகிறா? அதை அபிசஞ்சிகிருஷோஹோ, அதை பிடிப்பதற்காக வருகின்ற வேடனை போலே. அதாவது இதில் பிராணிகளை பிடிப்பதற்காக சில பேர் வருவார்களாம், கையிலே வலை கொண்டு வருவார்கள், பள்ளம் தோண்டி வைப்பார்கள் என்று. இதெல்லாம் அது போலத்தான் எம்பெருமான நம்ம எல்லாம் அகப்படுத்திக் கொள்வதற்காக வருகிறான். பார்வையிட்டு மிருகம் பிடிப்பாரை போலே என்று வியாக்கியானங்களிலேயும் ஆச்சாரியர்கள் இதை ஏற்கனவே காட்டியிருக்கிறார்கள். இவனும் கூட என்ன பண்ணுகிறான்? அந்த எதிரே வந்து பிராணிகளை பிடிக்க விரும்புபவர்கள் எப்படியெல்லாம் அந்த பிராணிகளை பார்த்து மகிழ்வான், அந்த பிராணிகள் செய்யக்கூடிய செயலை பார்த்து. அதுபோல நீ எப்படிப்பட்டவன்? சம்சார நாட்டிய ரசிகஸ்யா, இந்த உலகத்திலே சம்சாரத்தில் இருக்கிறவர்களெல்லாம் சில காரியங்களை செய்கிறார்கள் என்னால் இப்போ சொன்னாரே அதுதான். அவன் ஒன்றை நினைத்து கரணங்களை கொடுக்குறான், இந்திரியங்களை கொடுக்குறான். ஆனால் அவர்கள் அதற்கு உபயோகப்படுத்தாமல் வேறு காரியங்களுக்கு உபயோகப்படுத்தி எங்கேயோ போகிறார்கள் என்னால் அதை பார்த்து இவன் வேடிக்கையாக நினைக்கிறான் எம்பெருமான். அது அவனுக்கு ஒரு விளையாட்டாக ஆகிறது. இதுதான் சம்சார நாட்டிய ரசிகஸ்யா. அந்த விளையாட்டை பார்த்து ரசிக்கிற உனக்கு இப்படி நான் பண்ணக்கூடிய இந்த விடம்பனம், அதாவது என்ன, என்னுடைய பெரியோர்களைப் போல நானும் இருக்கிறதாக நடித்து காட்டி ஏமாற்ற பார்க்கிறேனே, இது கூட தவ திருப்தியை அஸ்து, உன்னுடைய திருப்திக்காக ஆகட்டும் என்கிறார். ஏன்னா நம்ம இப்படியெல்லாம் பண்ணினாத்தான் எம்பெருமானுக்கு திருப்தின்னா, அப்போ என்ன பண்ணணும்? நாம் எம்பெருமானுக்கு திருப்தி உண்டாகும்படியாக சில காரியத்தை செய்வதாக நினைத்து கொள்ள வேண்டியதுதான். உண்மையிலே எம்பெருமானுடைய திருவடிகளையே உபாயமாக பற்றி அவனையே எப்பொழுதும் நினைத்து கொண்டு போது போக்க வேண்டி இருக்க, அதையெல்லாம் செய்யாமல் வேறு எதையோ செய்தால் அவன் நினைத்து ஒரு நிமிடம் மனத்துக்குள்ளே சிரித்து கொள்வானான். என்ன இந்த பசங்களுக்கு இதற்கெல்லாம் நான் எவ்வளவு கொடுத்தேன், இந்திரியங்களை கொடுத்தேன், சரீரத்தை கொடுத்தேன், ஆனால் இதை சரியான வழியில் உபயோகப்படுத்தாமல் எங்கேயோ போகிறது என்று நினைத்து இப்படி ஒரு நிமிடம் சிரிக்கிறானவன். அந்த சிரிப்புக்கு என்னுடைய காரியமும் இலக்காகட்டும் என்பதாக இப்படி அருளி செய்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இது
என்னுடைய இந்த நடிப்பும் கூட உனக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கட்டும் என்று அப்படி தெரிவித்தார் இந்த ஸ்லோகத்தில். இன்னும் இதே போன்ற விஷயங்கள் மேலே தெரிவிக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமாதர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.